வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம நீட் இதை எப்படி செமி மாடலா யூஸ் பண்றது இல்ல ரெகுலர் வெர்பா யூஸ் பண்றது, அதே மாதிரி நீட் நாட்டுக்கும் டோன்ட் நீட் டு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், டிடன்ட் நீட் டுக்கும் நீடன்ட் ஹாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீட் அப்படின்னா ஒரு விஷயம் தேவைப்படுது, அது ஒரு நெசசரி அப்படின்னு சொல்றப்போ அந்த நீடை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம ஐ ஹாவ் டு யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஐ நீட் டு அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். பொதுவாக ஹாவ் டு நம்ம ஒருத்தவங்களுடைய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றப்போ, இது என்னுடைய கடமை அதனால இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹாவ் டு யூஸ் பண்ணுவோம். நீட் டு இது ஒரு நெசசரி, கண்டிப்பா இதை செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம நீட் டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, ஸோ கண்டிப்பா நான் பேசி ஆகணும், அந்த மாதிரி சமயத்துலதான் நம்ம ஐ நீட் டு டாக் டு யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த நீட் ஒரு பேசிக் வெர்ப். அப்ப நம்ம என்ன செய்வோம், சப்ஜெக்ட் ஹி ஷி இட் இந்த மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வெர்போட எஸ் சேர்த்துப்போம் இல்லையா. இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அவ ஒரு நல்ல ஜாபை தேடிக்கணும், அது அவளுக்கு தேவை அவசியம், அதனால ஒரு நல்ல ஜாபை தேடிக்கணும். ஸோ அதை எப்படி சொல்லுவோம் நம்ம, ஷி நீட்ஸ் டு ஃபைண்ட் அ பெட்டர் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஷீன்றதுனால நம்ம வெர்போட எஸ் சேர்த்திருக்கோம். இதே பாஸ்ட் டென்ஸ்ல நீடோடைய பாஸ்ட் டென்ஸ் நீடட். இப்போ கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பிராக்டிஸ் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா they needed to practice அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த நீட நம்ம ரெகுலர் வெர்பா யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா செமி மாடலா யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம சொன்னோம். ஸோ மாடல்னு நம்ம எதை சொல்லுவோம், கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், இதெல்லாம் தான் நம்ம மாடல்னு சொல்லுவோம் இல்லையா. செமி மாடல் அப்படின்றது என்னன்னா, நம்ம வெர்பாவும் யூஸ் பண்ணலாம், ரெகுலர் வெர்பாவும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி மாடலாவும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி டேர், யூஸ்ட் டு இந்த மாதிரி செமி மாடல்ஸ் பத்தி தனியா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம மாடலா யூஸ் பண்றப்போ எப்படி கேன்னா கெனாட்னு யூஸ் பண்ணுவோம், வில்னா வில் நாட்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம நீட் நாட் அப்படி கூட நம்ம செமி மாடலா யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு விஷயத்த நம்ம நெகட்டிவா சொல்லணும், அதாவது இதை நீங்க செய்ய தேவையில்லை. ஸோ ஒரு விஷயம் நெசசரி அப்படிங்கிறப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ், அது தேவையில்லை அப்படின்னு சொல்றப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ரெண்டு விதமா நீடை யூஸ் பண்ணலாம். ஒன்னு, அதை நம்ம வழக்கமான ரெகுலர் வெர்ப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ரெகுலர் வெர்ப்னா நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு விஷயம் நான் நடக்கிறேன் அப்படின்னா ஐ வாக், நடக்க மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் வாக் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவ பாடுவா அப்படின்னா ஷி சிங்ஸ், அவ பாட மாட்டா அப்படின்னா ஷி டசன்ட் சிங் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம டோன்ட், டசன்ட் இதை யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா டிடன்ட் யூஸ் பண்ணுவோம். இது ரெகுலர் வெர்பா இருக்கிறப்போ. ஸோ நீங்க நடக்க தேவையில்லை, ஒரு டாக்ஸி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கன்றதுனால யூ, நம்ம பொதுவா சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, இதுக்கெல்லாம் நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ யூ டோன்ட் நீட் டு வாக், ஹையர் அ டாக்ஸி அப்படி நம்ம சொல்லுவோம். அதே நம்ம நீட செமி மாடலா யூஸ் பண்றப்போ எப்படி கேன்னா கெனாட்னு சொல்றோம், வில்லுன்னா வில் நாட்னு சொல்றோம், அதே மாதிரி நீடுக்கு நெகட்டிவ்ல நீட் நாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ யூ நீட் நாட் வாக், ஹையர் அ டாக்ஸி அப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ யூ டோன்ட் நீட் டு அப்படிங்கிறது நம்ம நீட் டுவை ரெகுலரா யூஸ் பண்றப்போ, ரெகுலர் வெர்பா யூஸ் பண்றப்போ யூஸ் பண்றது. அதையே நம்ம செமி மாடலா யூஸ் பண்றப்போ நம்ம யூ நீட் நாட் வாக், ஹையர் அ டாக்ஸி அப்படின்னு சொல்றோம். சோ இது ரெண்டுக்கும் அர்த்தத்துல எந்த வித்தியாசமும் இல்லை, நம்ம இதை எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம சப்ஜெக்ட் ஷி, அதாவது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படி வந்தாதானா இது எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக எடுத்துட்டு இருக்கோம். அவ இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஷி டசன்ட் நீட் டு கோ டு ஹர் ஆஃபீஸ் டுடே. ஸோ சப்ஜெக்ட் ஷீன்றதுனால நம்ம டசன்ட் இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா ஷி டிடன்ட் நீட் டு கோ டு ஹர் ஆஃபீஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். இதே விஷயத்த நம்ம நீட செமி மாடலா வச்சு சொல்றப்போ நம்ம நீட் நாட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செமி மாடலா யூஸ் பண்றப்போ நம்ம நீடோட எஸ் எல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் நம்ம நீட் நாட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஷி நீட் நாட் கோ டு ஹர் ஆஃபீஸ் டுடே அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். சோ இந்த நீட் நாட்டுக்கும் டோன்ட் நீட் டுக்கும் என்னதான் டிஃபரன்ஸ். டோன்ட் நீட் டுனா ரெகுலர் வெர்பா நீட யூஸ் பண்றோம், நீட் நாட் அப்படின்னா இல்ல நீடின்ட் அப்படின்னா நீட செமி மாடலா யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ ரெண்டுக்குமே தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இப்படி யூஸ் பண்றோம்.
மீனிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. டோன்ட் நீட் டு அமெரிக்கன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க, நீட் நாட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பொதுவா ரிட்டன் ரைட்டிங்ல நம்ம வந்து டோன்ட் நீட் டு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். கூட சில சென்டென்சஸ்ல இந்த டோன்ட் நீட் டு ஒரு ஆர்டர் மாதிரி கொஞ்சம் அழுத்தி சொல்றதுக்கு டோன்ட் நீட் டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் மீட்டிங் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு மட்டும் வேற வேலை கொடுக்குறோம். நீங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டாம், நீங்க போய் அந்த ஒர்க்கை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை வந்து நம்ம நார்மலா சொல்றோம். ஸோ யூ நீட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நீங்க இதை அட்டன் பண்ண தேவையில்லை, நீங்க போய் அந்த வேலையை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையே ஒருத்தர் மேல நமக்கு ரொம்ப கோபம், நீ இந்த மீட்டிங்லாம் ஒன்னும் அட்டன் பண்ண தேவையில்லை, கெட் லாஸ்ட் அப்படின்னு நம்ம கோபமா சொல்றோம். அப்படி சொல்றதுக்கு யூ டோன்ட் நீட் டு அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யூ டோன்ட் நீட் டு அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்றப்போ அதுல வந்து இன்னும் ஒரு ஆர்டர் மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். டோன்ட் நீட்டுக்கும் நீட் நாட்டுக்கும் பெரும்பாலும் எந்த வித்தியாசமும் இல்லை, நம்ம எதை வேணா யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த டோன்ட் நீட் டுவை வேற எங்க யூஸ் பண்ணுவோம்? நீட் நாட்டை விட டோன்ட் நீட் டுவை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சில ஜென்ரலான விஷயங்களை பத்தி பேசுறப்போ. ஜென்ரலான விஷயங்கள் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா நீங்க வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு ஜென்ரலா ஒரு விஷயம், அதை வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். ஸோ யூ டோன்ட் நீட் டு பே இஃப் யூ ஹேவ் ஹெல்த் இன்சூரன்ஸ். அஃப்கோர்ஸ் இதை நம்ம யூ நீட் நாட் பே இஃப் யூ ஹேவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி கூட சொல்லலாம். ஆனா கூட ஜென்ரலான விஷயங்களை, எல்லாருக்கும் பொதுவா சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம வந்து டோன்ட் நீட் டு வச்சு தான் ஜென்ரலா சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு, இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ண 12th பாஸ் பண்ணணும்லாம் கூட அவசியம் இல்லை, 12th ஃபெயில் ஆயிருந்தா கூட நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதா இருந்தா you don't need to pass 12th standard to join this course அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ don't need to வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம don't need to தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கொஸ்டின்ஸ்ல இந்த நீடை எப்படி கொஸ்டின்ல யூஸ் பண்றது? ஸோ ரெண்டு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். ஒன்னு ரெகுலர் வெர்பா இருக்கிறப்ப எப்படி யூஸ் பண்றது, செமி மாடலா இருக்கிறப்ப எப்படி யூஸ் பண்றது. ஸோ ரெகுலர் வெர்ப் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? do இல்லைன்னா டஸ் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே இதெல்லாம் இருந்துதானா நம்ம கொஸ்டினை டூன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். டு ஐ, டு யூ, டு வி, டு தே இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டு ஐ நீட் டு சே எனிமோர், டு யூ நீட் டு சே எனிமோர், இந்த மாதிரிலாம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். அதே மாதிரி சப்ஜெக்ட் ஷீயா இருந்தா, இப்ப ஹி, ஷீ, இட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நம்ம வந்து டஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டஸ் ஷீ நீட் டு சே எனிமோர் அப்படி நம்ம சொல்லுவோம். இதே பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தாதானா டிட் ஐ நீட் டு சே எனிமோர் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெகுலர் வெர்பா நீடை யூஸ் பண்றப்போ. இதே நீடை நம்ம செமி மாடலா யூஸ் பண்றப்போ எப்படி நம்ம யூ கேன்ங்கிறத கேன் யூ அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் சப்ஜெக்டையும் இந்த நீடுங்கிற வார்த்தையும் மட்டும் இடம் மாத்தி போட போறோம். ஸோ ஐ நீட் அப்படிங்கறத நீட் ஐ அப்படி சொல்ல போறோம். ஸோ நீட் ஐ சே எனிமோர் இந்த மாதிரி நம்ம கேட்போம். ஸோ இதே மாதிரி இன்னொன்னு, நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னா நீடே ஆஸ்க் யூ பெர்மிஷன் அப்படி நம்ம கேட்போம். செமி மாடலா யூஸ் பண்றதா இருந்தா. ரெகுலர் வெர்பா யூஸ் பண்றதா இருந்தா டு ஐ நீட் டு ஆஸ்க் யூ பெர்மிஷன் அப்படி நம்ம கேட்போம். ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுல இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கிறப்போ எப்படி ஆன்சர் பண்ணணும். வேற யாராவது கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும். ஸோ நீடே ஆஸ்க் யூ பெர்மிஷன் அப்படி நம்ம கேட்கிறோம். நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா அப்படி யாராவது நம்ம கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா இல்ல நீங்க கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதா இருந்தா நோ யூ நீட் நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆமா நீங்க கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்றதா இருந்தா எஸ் யூ மஸ்ட் அப்படிதான் நம்ம சொல்லணும். எஸ் யூ நீட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து டூ ஐ நீட் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கறதப்போ, ஸோ டூ ஐ நீட் டு ஆஸ்க் யூ பெர்மிஷன் அப்படி கேட்கறதா இருந்தா நோ யூ டோன்ட் நீட் டு அப்படி நம்ம சொல்லுவோம். இங்க வந்து நோ யூ நீட் நாட் அப்படி சொன்னோம். So do I need to அப்படி question ஸ்டார்ட் பண்றப்ப ஆன்சர் பண்றதுக்கு no you don't need to அப்படி நம்ம சொல்லுவோம். So yes அப்படின்னு சொல்றதா இருந்தா yes you must அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். So இவ்வளவு நேரம் நம்ம வந்து present tenseல need not and don't need to இத பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது didn't need to இந்த phrase எங்க யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். So didn't need to அப்படின்னா past tenseல ஒரு விஷயம், ஆனா அதை நான் செய்ய அவசியம் ஏற்படல அதனால நான் செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து didn't need to. தேவைப்படல அதனால நான் செய்யல, அவசியம் ஏற்படல அதனால நான் செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம didn't need to அப்படின்ற phrase யூஸ் பண்ண போறோம். சோ விஷயம் past tenseல. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
நான் நேத்து செடிக்கு தண்ணி பிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படல ஏன்னா நேத்து நல்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல நேத்து நான் ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை, தேவைப்படவில்லை, அதனால நான் செய்யல. So I didn't need to water the plants. It rained yesterday. So இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, அவ பாத்திரங்களை கழுவ வேண்டிய அவசியம் ஏற்படல ஏன்னா ஒரு டிஷ்வாஷர் இருந்துச்சு அதுல அவ போட்டுட்டா. சோ பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்றோம். சோ டிஷ்வாஷர் இருந்ததுனால பாத்திரம் கழுவ வேண்டிய அவசியம் ஏற்படல. So she didn't need to wash the dishes. There was a dishwasher. இப்ப நம்ம பார்க்க போறது needn't have. பொதுவாவே நம்ம have பக்கத்துல third form of the verb தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனாலதான் இதை வந்து நம்ம needn't have plus V3 அப்படி போட்டிருக்கோம். needn't have அப்படின்னா நான் செய்திருக்க வேண்டியதில்லை. சோ பார்த்தாலே தெரியுது நாம ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம், அதை நான் செஞ்சிருக்க வேண்டியதில்லை, தேவையில்லாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த needn't have யூஸ் பண்ண போறோம். சோ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களே ரூமை கிளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு நம்ம ஐயோ நீங்க ஏன் செஞ்சீங்க, நீங்க செஞ்சிருக்க வேண்டியது இல்லையே, எங்க மெய்ட் அதை கிளீன் பண்ணிருப்பாங்களே அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ செய்திருக்க வேண்டியதில்லை, செஞ்சது அவசியம் இல்லை, அதை சொல்றதுக்கு தான் நம்ம needn't have யூஸ் பண்றோம். சோ இங்க சுத்தம் செய்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு இருக்கு, அதனால நம்ம யூஸ் பண்ண போறது needn't have cleaned. You needn't have cleaned the room. Our maid would have cleaned it. இந்த செகண்ட் லைனையும் பார்த்துக்கோங்க. எங்களுடைய மெய்டு அதை கிளீன் பண்ணி இருப்பார், செய்திருப்பார், நான் செஞ்சிருப்பேன், அவங்க செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்துல நான் செஞ்சிருப்பேனே அப்படி நம்மளுடைய விஷயத்த சொல்றதுக்கு நம்ம வந்து பாஸ்ட் மாடல் would have யூஸ் பண்ணுவோம். So our maid would have cleaned it. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போறதுக்கு நீங்க ஒரு டாக்ஸி எடுத்துட்டீங்க, அப்புறம் நான் சொல்றேன் ஐயோ நீங்க ஒரு டாக்ஸி ஏன் தேவையில்லாம எடுத்தீங்க, எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே என்னோட கார்ல உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அதே மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இது. திரும்ப நீங்க ஒரு டாக்ஸியை வாடகைக்கு எடுத்திருக்க வேண்டியதில்லை. சோ எடுத்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னா எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்திருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து needn't have taken அப்படி யூஸ் பண்ணலாம். இல்ல வாடகைக்கு எடுக்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம ஹையர்ங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணலாம். சோ needn't have hired எப்படி வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சோ you needn't have taken a taxi. அடுத்த லைன் பாருங்க, நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்திருப்பேன். சோ கொடுத்திருப்பார், இதுக்குதான் நம்ம வந்து would have யூஸ் பண்றோம். So I would have given you lift. So கொடுக்கிறதுங்கிறப்போ give, அதோடைய third form given. So அதனாலதான் நம்ம I needn't have taken a taxi, I would have given you lift அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு கம்பேரிசனுக்காக didn't need to, needn't have இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை காட்டுறதுக்காக ஒரே எக்ஸாம்பிள ரெண்டு விதமா வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். சோ needn't have அப்படின்னா நான் ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன், அது தேவையில்லை. சோ நான் வந்து எக்ஸ் வாங்கிட்டேன், அப்புறம் தான் பாக்குறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ் வீட்டுல ஏற்கனவே இருந்திருக்கு, அதை பார்க்காம நான் வாங்கிட்டேன். சோ நான் வாங்கினது தேவையில்லை. சோ I needn't have bought eggs, I found I already had a few. இதையே didn't need to வச்சு சொன்னா எப்படி இருக்கும்? நான் எக்ஸ் வாங்கல ஏன்னா எனக்கு தெரியும் ஏற்கனவே எக்ஸ் இருக்கு. I didn't need to buy eggs, நான் எக்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படல ஏன்னா எனக்கு தெரியும் என்கிட்ட எக்ஸ் இருக்குன்ட்டு. சோ இது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டான ரெண்டு விஷயங்கள். So I didn't need to buy eggs, I knew I already had a few eggs. So இந்த வீடியோல நாம need and don't need to, needn't have and didn't need to இத பத்தி எல்லாம் டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.